ஹலோ கைஸ், நம்ம விஷால் அவர்கள் இப்போ திடீர்னு ஒரு புது சர்ச்சையில் மாட்டியிருக்காரு. அதுவும் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கே. மலையாள சினிமாவில் ஹேமா கமிட்டி அளித்த விசாரணை அறிக்கையை தொடர்ந்து பல நடிகைகள் தங்களுக்கு நடந்த அநீதிகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் நடிகர் சித்திக், இயக்குனர் ரஞ்சித், நடிகர் ரியாஸ்கான் போன்ற நடிகர்கள் மேலே புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாகவே இருக்குது. இந்த நிலையில் மலையாள நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்த மோகன்லால் பதவி விலகிட்டாரு. இப்படி மலையாள சினிமாவில் ஒரு பதட்ட நிலை இருந்துட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்களும் மலையாள நடிகைகளுக்காக குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று பிறந்தநாள் கொண்டாடின விஷால் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்திருக்காரு. அப்போது யாராவது நடிகைகள்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசினா செருப்பை கழட்டி அடிங்க அப்படின்னு விஷால் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போது செய்தியாளர்கள் ஒருத்தர் ஸ்ரீரெட்டி உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷால் அவர்கள் சொன்ன விஷயம், சில வருஷங்களாகவே இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஸ்ரீரெட்டி, இயக்குனர் பாலா, விஷால்னு பல பிரபலங்கள் மேலே வெளிப்படையாக குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போல்லாம் விஷால் அவர்கள் மௌனம் காத்துட்டு வந்த நிலையில் இப்போ அதற்கான பதிலை சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களோட சேட்டைகள் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ரசிகர்கள் சிலர் ஸ்ரீரெட்டி யாருன்னே தெரியாதா அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறது மாதிரி இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பறந்துட்டு இருக்கு. மேலும் விஷால் பேசும்போது மலையாள சினிமாவில் நடிகைகளுக்கு ஹேமா தலைமையிலான கமிஷன் அறிக்கை அளித்தது போலவே தமிழ்லையும் இது மாதிரியான ஒரு கமிட்டி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி விஷால் சொல்லியிருந்தாரு. இதுல எத்தனை பெரும் தலைகள் சிக்க போறாங்க, சின்னாபின்னமாக போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இதற்கான நடவடிக்கை முதல்ல எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விமர்சனங்களும் எக்கச்சக்கமாக எழுந்துட்டு இருக்கு.